ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் வேகமாக நெட்டு காலியாகுதா? நீங்கள் கொஞ்ச நேரம் தான் மொபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களோட டேட்டா ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மொபைலில் சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த டேட்டா லாஸ் ப்ராப்ளத்தை நிரந்தரமாக நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் தான் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ள ஆப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட நெட்டு சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலயமா உங்களோட ஆப்ஸ் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ்லேயே ஆட்டோ ப்ளே வீடியோஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எப்போதுமே ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்கும் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அட் எனி டைம் அப்படின்னு இருக்கும். இந்த இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர வீடியோஸு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நகர்த்தின உடனே ப்ளே ஆகும். அதனால் உங்களுக்கு நெட்டு அதிகமாக எடுக்கும். ஸோ டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வீடியோஸுமே ப்ளே ஆகாது. நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும்தான் ப்ளே ஆகும். ஸோ இது மூலயமா நம்மளோட நெட்டு அதிகமாக கன்சியூம் பண்ணுறதை நம்ம தடுக்கலாம். டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள வீடியோஸ் எதுவுமே ப்ளே ஆகாது. நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும்தான் ப்ளே ஆகும். இதன் மூலமாக உங்களோட நெட்டு அதிகமாக எடுக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இது மாதிரி தானே. ஸோ இதில் ஒரு சின்ன செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்ம டேட்டா அதிகமாக காலியாகிறத தடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கை பார்க்கலாம். இப்போது ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்கிற அந்த 3 லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ குவாலிட்டியில் டேட்டா சேவரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ பிளேயில் நெவர் ஆட்டோ பிளே வீடியோஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வைக்கிறது மூலயமா நம்ம ஃபேஸ்புக்கில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ பிளே ஆகிறத நீங்கள் தடுக்கலாம். இது மூலயமாவும் நம்மளோட டேட்டாவை நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்து நம்ம யூடியூப்பை பார்க்கலாம். யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே உள்ள ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே டேட்டா சேவிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே டேட்டா சேவிங் மோட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மோடை நம்ம ஆன் பண்ணி வைக்கிறது மூலமாக கூட நிறைய டேட்டாவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்புமே இதில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் அதிகமாக எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணுறேன். டேட்டா யூசேஜ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேக்ரவுண்ட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணி வைங்க. இதில் ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இந்த பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணுறது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டேட்டா ரன் ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி இதே போல் பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணி வைங்க. இது மூலயமா நம்ம அதிக டேட்டாவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாக்கள் இருக்கா, அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியுமா? அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங்
கோச்சிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.